நீங்க என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, நான் இங்க கூடி வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து அமர வைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஒரு காரணம் இல்லாமல் என்னை இந்த இடத்துல நீங்க கூட்டிக் கொண்டு வரமாட்டீங்க. என்னை ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த இடத்துல நீங்க கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நான் ஒரு மனித வார்த்தையை கேட்டு மன சஞ்சலத்தோடு கூட போகக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை கேட்டு மன ரம்மியத்தோடு கூட நான் இந்த இடத்தை விட்டு கடந்து போக வேண்டும். உடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. உடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சி உண்டு. உடைய சமூகத்தில் ரட்சிப்பு உண்டு, ஆனந்த களிப்பு உண்டு. அந்த ஆனந்த களிப்பு சந்தோஷத்தை என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தாருங்கப்பா. நீர் என்னோடு கூட பேசுங்கன்னு கேளுங்க. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் கூடி வந்திருக்கிற எங்களை நாங்கள் உங்களுடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. என்னுடைய மாம்சம் வெளிப்பட வேண்டாம், என் சரீரத்தினுடைய காரியம் வெளிப்பட வேண்டாம், என் இருதயத்தில் நினைவுகள் வெளிப்பட வேண்டாம், என்னுடைய ஆண்டவரே ஸ்தோத்திர சிந்தனைகள் வெளிப்பட வேண்டாம். ஆண்டவரே, என்னை முழுவதுமாடி இரத்த கோட்டைகளை மறைப்பீராக, உடைய பிரசனத்தினால மூடுவீராக. உங்களுடைய ஜனங்கள் என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறாங்க, உங்க ஜனங்கள் என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் இவளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், உட்கார்தலையும் எழுந்திருக்கலையும் அறிந்திருக்கிறவர், இதயத்தின் நினைவுகள் எல்லாம் அறிந்திருக்கிறவர். ஓ, என் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே இவர்கள் எல்லாம் பேர் சொல்லி அழைத்திருக்கிறவர். அப்பா, எங்களுக்காக ரத்தம் சிந்தி மீட்டெடுத்திருக்கிறவர். நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. உங்களுடைய ஜனங்களுக்காக நீங்க பேசுங்க. உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். வேதத்தில் இருக்கிற புதை பொருள்கள் சத்தியங்கள் வெளிப்படட்டும். இந்த இடத்துல என் தேவ ஆவியான உலாவி கொண்டிருக்கிறீங்க. உலாவுகிற ஆவியானவர் இந்த இடத்துல நின்று உங்களுடைய ஜனங்களுக்காக நீங்க பேசுங்க. என்னை முழுதுமாய் மறைத்துக் கொள்ளும். என் வாயிலிருந்து வருகிற சத்தியமான வார்த்தைகள் உடைய பிள்ளைகளை ஆற்றட்டும், உடைய பிள்ளைகளை தேற்றட்டும், உடைய சத்தியத்தின் பாதையில் நடத்தட்டும். இந்த கடைசி நாட்களில் இவர் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு நீ காண்பித்து போதித்து கற்பித்து உணர்த்தி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நான் நிச்சயமாகவே நான் ஒன்றை அறிந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். நிறைய இடங்களிலே ஊழியத்துக்காக போயிருக்கிறோம், நிறைய இடங்களிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்திருக்கிறோம். ஆனால் ஸ்தோத்திரம், அந்த வேதம் சொல்கிற பிரகாரமாக அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது வீணாக திரும்புவது இல்லை. ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல இந்த ஜெபம் ஆரம்பிக்கிற நாட்களிலே, ஜனவரி மாதத்தில் இந்த கூட்டம் ஆரம்பிக்கிற நாட்களிலே வெறும் 4 பேராய் ஆரம்பித்தோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு திரளான ஜனங்களை நம்மத்திலே அவர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம மாம்சத்தில் எவ்வளவுதான் போராடலாம், நம்ம என்னதான் பிளான் பண்ணலாம், எவ்வளவு வேணா நினைக்கலாம், இப்படி பண்ணிடணும் அப்படி பண்ணிடணும், இத்தனை பேர் வந்துடணும் அத்தனை பேர் வந்துடணும். ஆனா ஆண்டவர் நமக்காக ஒரு காரியத்தை செய்ய தீர்மானிப்பாரே, ஆனால் அதை எப்படியும் எந்த விதத்திலும் அவர் செய்வதற்கு அவர் போதுமானவர். அல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்யக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. நிறைய பேர் ஸ்தோத்திரம், நிறைய இடங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நிறைய சபைகளிலே இன்னும் நிறைய ஆத்துமாக்கள் ஸ்தோத்திரம் ஆதாயப்படுத்தக்கூடிய காரியங்கள் நிறைய செஞ்சு கொண்டே இருந்தாலும் ஆத்தும ஆதாயம் என்பது குறைவு. ஆனால் தேவன் நம்முடைய திருச்சபையை அப்படி விடுவது இல்லை. அல்லேலூயா. அவர் நாளுக்கு நாள் பெருகி கொண்டு இருக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீங்கெல்லாம் இந்த ஆலயத்தினுடைய ஆரம்ப நாட்களுக்கு நீங்கெல்லாம் ஒரு சாட்சியா நிற்க போகிறீர்கள். அல்லேலூயா. ஒரு நாள் இந்த ஆலயத்திலே திரளான ஜனங்கள் வரும் பொழுது உங்கள் கண்கள் கண்டு நீங்க சொல்லுவீங்க, நாங்க 4 பேர் 5 பேர் தான் வந்திருந்தோம், ஆனா இன்னைக்கு திரளான ஜனங்களை காண்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பதற்கு கர்த்தர் உங்களை இந்த நாளிலே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஸ்தோத்திரம் உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை
உங்களை தேற்றும்படியாக, உங்களை தைரியப்படுத்தும்படியாக, உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை. ஆதியாகமம் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடங்களில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை, இந்த வசனம் யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. இந்த வார்த்தை, இந்த வசனம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த நாள் வரைக்கும் பலித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆதியாகமம் புஸ்தகத்திலே நடந்த சம்பவங்கள் எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தை. அதே வாக்குத்தத்த வார்த்தையை மறுபடியுமாக ஆண்டவர் உங்களுக்கு அவர் தருகிறார். ஸ்தோத்திரம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடங்களில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. அல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. இந்த வருடத்திலே ஆண்டவர் உங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். சபை வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தனிப்பட்ட வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை எல்லாம் இப்ப ரிமைண்ட் பண்ணி பாருங்க. அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் உங்க வாழ்க்கையில இப்ப நடந்துட்டு இருக்குதா, இல்ல நடக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்குதா, அல்லது உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஒருவேளை இதெல்லாம் எதுவுமே நடக்கலைங்க, என் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் என் வாழ்க்கையில் நான் பார்க்கவே இல்லை, இன்னும் நடக்கவே இல்லைன்னு சொல்றீங்களா? இன்றையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு தைரியமான ஒரு வார்த்தை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகளை அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடாமல் உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவர். ஆமென், ஆமென். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கருத்தப்படி சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையை நிறைவேற்றும் அளவும் உங்களை அவர் கைவிடுவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை நிறைவேற்றும் அளவும் உங்களை அவர் கைவிடுவதில்லை. உங்களை அவர் நடத்துவதற்கு அவர் போதுமானவர். ஆமென், ஆமென். அல்லேலூயா. யாக்கோபை கர்த்தர் அப்படித்தான் ஆசீர்வதித்தார். யாக்கோபுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். கொடுத்தது மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றும் அளவும் யாக்கோபை கரத்தை பிடித்து நடத்தி அவருடைய பாதையிலே தேவன் என்னவெல்லாம் நினைத்தாரோ அதன் பிரகாரமாகவே யாக்கோபை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கூடி வந்திருக்கிற இன்றைக்கு உங்களை பார்த்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திச்சுட்டு வந்துட்டோம். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் நம்ம சந்திச்சுட்டு வந்துட்டோம். சோத்திரம். சிறு வயசுல நம்ம விளையாடும் போது, படிக்கும் பொழுது நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு வந்திருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய காரியம், டே நம்ம சாகிற வரைக்கும் எப்படி இருக்கணும், இப்படியே இருக்கணும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிறாங்களா? இல்லை. சரி, படிப்பு காலையே முடிஞ்சிச்சு, காலேஜுக்கு போகிறோம். காலேஜில் போகும்போது அங்கேயும் நம்மளுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அவங்களும் சொல்லுவாங்க, இனிமேல் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கடைசி வரைக்கும் ஒன்றாவே தான் இருப்போம், உன்னையவே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டு சாப்பிட்றதும், ஒரே தட்டில் சாப்பிட்றதும், பிணையிறதும், உருட்டுறதும், அதெல்லாம் சொல்லவே முடியாது. அப்படி இருந்தோம். அவங்க இருக்கிறாங்களா? இல்லை. அதுவும் முடிச்சு. அதுக்கப்புறம் வேலை காரியங்களுக்கு போகிறோம். வேலை காரியங்களில் இருக்கிற இடங்களில் சொல்லுவாங்க, அதில் வர ஃப்ரெண்ட்ஷிப் அதுக்கு மேலே இருக்கும். ஸ்தோத்திரம். அது பயங்கரமாக அப்படி நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக டீப்பாக இருப்பாங்க. பார்த்தா அவங்களும் என்ன செய்வாங்க, குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நான் அனுபவிச்சது மாத்திரமில்லை, நீங்களும் அனுபவிச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் நம்ம தேடி போய், நம்மளை தேடி வந்து, இது நிறைய காரணம் நம்ம இழந்து போய், அவங்க சொன்ன வாக்குகளெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்டு, அநேக பாடுபட்டு, அவதிப்பட்டு, வேதனைப்பட்டு இருக்கிற நாட்கள் உண்டு. ஆனால் ஒரே ஒருவர் மாத்திரம், ஸ்தோத்திரம், அன்னைக்கு சொன்ன வார்த்தையை இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றி நம்மோடு இருக்கிற ஒரே ஒருவர் இருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. தாயின் கருவில் உருவாகும் முன்னமே
உங்களையும் என்னையும் பேச சொல்லி அழைத்தவர். தாயின்கள் உருவாகும் முன்னமே நீ இப்படிதான் பிறப்ப, இப்படித்தான் வளருவ, இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லி நம்மளெல்லாம் பிளான் பண்ணி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நடத்தி கொண்டு வருகிற ஆண்டவர், அவர் அன்னைக்கு கரத்தை பிடித்தவர், இன்றைய வரைக்கும் கைவிடாதவராக நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அந்த தெய்வம் என்றைக்கும் மாறவே இல்லை. அவருடைய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இந்நாள் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் மாறி போனாலும் ஒரு நாள் மாறாத ஒரே ஒரு வாக்கு, ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவராய் இயேசு அப்படிங்கிற வார்த்தை மாத்திரம் நம்ம வாழ்க்கையில மாறவே இல்லை. அல்லேலூயா. நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு செக்டர் மாறி போச்சு. ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில பல காரியங்கள் எதுக்கெல்லாம் நம்ம ஒன்றிணைந்து இருக்க நினைச்சோமோ அவங்க எல்லாம் மாறி போயிட்டாங்க. ஆனா மாறாத ஒரே ஒருவர் நம்ம ஆண்டவராய் இயேசு மாத்திரம். அல்லேலூயா. அந்த தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வார்த்தை யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, இனி கூடி வந்திருக்கிற உங்களுக்கும் அந்த வார்த்தையை அவர் கொடுக்கிறார். உங்க ஒவ்வொருவருக்கும் அந்த வார்த்தையை அவர் கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில இனிமேல் நடக்கிற காரியம் எல்லாமே அவர் உங்களோடு கூட இருந்து உங்க கரத்தை பிடித்து அவர் நடத்துகிற காரியமாக தான் இருக்க போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நிறைய இருக்கு, நீங்க ஜெபித்த காரியங்கள் நிறைய இருக்கு, நீங்க எதுக்கெல்லாம் ஆண்டு சபத்தை வேண்டுதல் நிறைய இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் ஆண்டவர் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து இனி வருகிற நாட்களில் அவர் செய்து முடிக்க போகிறார். ஆமென். ஆமென். இந்த உலகத்துல மொத்தம் 2 பேர் நம்ம வாழ்க்கையில போராடிட்டு இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில மொத்தம் 2 பேர் இந்த உலகத்துல போராடிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தன் யார் தெரியுமா? ஒருத்தனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருன்ட்டு. யாரு? பிசாசு. கடைசி நாட்களில் எவனை விழுங்கலாமோ அப்படின்னு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி எப்படி இவனை அழிக்கலாம், எப்படி இவனை பண்ணலாம், எப்படி இவனை தேவனை விட்டு பிரிக்கலாம், அதுக்கு பிளான் பண்ணி ஒவ்வொன்றையா செஞ்சுட்டு இருக்கிறான். ஒன்று. ரெண்டாவது, ஆண்டவர் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் எப்படி தெரியுங்களா? உங்களை சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் உங்களோடு இருந்ததே ஆவேன்னு சொல்லி உங்க கரத்தை பிடித்து நடத்திட்டே வரார். அல்லேலூயா. நம்ம தான் நிறைய நேரங்களில் ஆண்டவரை உதறிட்டு தள்ளிட்டு போயிடுறோம். நம்ம தான் நிறைய நேரங்களில் ஆண்டவரை மறந்து போயிடுறோம். ஆனால் அவர் ஒரு நாளும் மறப்பதும் கிடையாது. நம்ம நினைக்காத நாட்களும் இல்லை. நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் பார்த்து நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் இனி வருகிற நாட்கள் 2 காரியம். நீங்கள் காலையில் எந்திரிக்கும் பொழுது நீங்கள் 2 காரியம், இந்த உலகத்தில் நீங்கள் காலை கண்முழிச்சு பார்க்கும்போது நீங்கள் 2 பேரை சந்திக்க போகிறீங்க. ஒன்று தெய்வத்தை, இன்னொன்று பிசாசை. அல்லேலூயா. நீங்கள் தெய்வத்தை சந்தித்து அவரோடு நடக்க போகிறீங்க, பிசாசை எதிர்த்து நிற்க போகிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கரத்தை பிடித்து நடத்த போகிறார். அவருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அவர் சொன்னதை நிறைவேற்றும் அளவு உங்களை கைவிடாமல் நடத்துவதற்கு அவர் போதுமானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரம். இந்த பூமியில் நமக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான 2 பேர் இருக்கிறாங்க. சோதரம். இந்த பூமியில் நமக்கு முக்கியமான 2 பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே தாய் தகப்பன் அப்படிங்கிற 2 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. ஆனால் அவங்க எல்லாம் நம்மளுக்கு நிறைய வாக்குகள் கொடுத்துருப்பாங்க, நிறைய சொல்லியிருப்பாங்க. நீ பெருசானதுக்கப்புறம் நான் இது பண்ணுறேன், நீ படிக்கும்போது நான் அதை பண்ணுறேன், உனக்கு இது நல்லது பண்ணுறேன், அதை வாங்கி தரேன், இது வாங்கி தரேன்னு சொன்னவங்க எல்லாமே எனக்கு நிறைவேற்றி முடிச்சிருக்காங்களா? கொஸ்டின் மார்க் தான். ஆனால் நிறையா குடும்பங்களிலே செய்தவர்களும் உண்டு, நல்ல தாய் தகப்பன்மார்கள் செய்ததும் உண்டு. ஆனால் அவர்களை பார்க்கலும் மேலான ஒருவர் உண்டு, நம்ம ஆண்டவராய் இயேசு. தாய் தகப்பன் மறந்து போகிற காரியத்தையும் கூட நம்ம வாழ்க்கையில செய்து முடிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த தெய்வம் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவது ஒரு காரியம், தேவன் சொன்னது யாருக்கு சொன்னார்னா யாக்கோபுக்கு சொன்னார். இப்போ அந்த யாக்கோபுடைய சாப்டர் நம்ம கடைசியில பார்க்கலாம். அதற்கு முன்பதாக 2 மனிதர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 மனிதர்கள் வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி அவர்களை நடத்தினார், அவருடைய வாழ்க்கையில் நடத்தினதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நடத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார் என்று சொன்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் கண்டிப்பா வைப்பார்.
அல்லேலூயா. நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க அல்லது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஏதாவது ஒன்று வாங்குறீங்கன்னு சொன்னால் அதுக்கு கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, சாப்பிட்ற அரிசி, சிம்பிளாக சொல்கிறேனே, சாப்பிட்ற அரிசி வாங்கிட்டு அப்படியே சாப்பிட முடியுமா? இல்லை. அது என்ன செய்யணும்? ஊற வைக்கணும், அப்புறம் என்ன செய்யணும்? கழுவணும், அப்புறம் குக்கரில் வைக்கணும், அதுக்கு கரெக்டாக தண்ணி ஊற்றணும், கரெக்டாக வேக வைக்கணும், கரெக்டாக விசில் விடணும். இதெல்லாம் செஞ்சால் தான் ஒரு சோறே ஆகுது. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு இவ்வளோ கண்டிஷன்ஸ். இதெல்லாம் செஞ்சால் தான் ஒரு சோறு. நம்ம ரெகுலராக சாப்பிட்ற விஷயம் தாங்க. இதுக்கே ஒரு என்ன செய்யுது, கட்டுப்பாடு திட்டமெல்லாம் இருக்குது. இப்படி செஞ்சால் தான் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு கண்டிஷன் எல்லாம் எப்படி வரும்? அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பார்க்குறதே கிடையாது. நம்மளாம் சர்வசாதாரணமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், மேலேருந்து கூரையிலேருந்து கொட்டிடுவார். கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. ஆனால் கைவிடுவதற்கும் காரணம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கைவிடாமல் இருக்கணும்னா நாம் ஒரு சில காரியங்களை செய்யணும். அப்போ தான் அவர் கைவிடாமல் நடத்துவார். வாக்குத்தத்தை மட்டும் முடிச்சுக்கிட்டா பத்தாது, அந்த வாக்குத்தத்துக்கு பின்னாடி என்ன செய்யணுங்கிறது இருக்கு. அதை செஞ்சா தான் வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு மனிதன், முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு மனிதன் யாரு அப்படின்னு சொன்னா யோசேப்பு. இந்த யோசேப்புங்கிற மனிதனுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற டெஸ்ட் கொஞ்சம் நஞ்சமே கிடையாது. அல்லேலூயா. யோசேப்பை போல ஒரு பாவப்பட்ட ஒரு மனிதன் பைபிளில் இருக்கானான்னு பார்த்தா கொஞ்சம் கம்மி தான். அல்லேலூயா. ஒரு ரொம்ப ஒரு ஒரு அந்த யோசேப்புடைய காரியத்தை குறித்து தியானிக்கும் போது நான் ரொம்ப சங்கடப்பட்ட ஒரு காரியம் உண்டு. யோசேப்புக்கு எத்தனை வயசுல தரிசனம் கொடுத்தாருன்னு தெரியுமா? யோசேப்புக்கு ஆண்டவர் எத்தனை வயசுல தரிசனம் கொடுத்து, அதாவது நீ இப்படி வருவ, நீ இப்படியெல்லாம் உனக்கு அரிக்கட்டு நிற்கும், உன்னை வணங்குவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் யோசித்து அனலைஸ் பண்ணேன். இதெல்லாம் எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 17 வயசுல யோசேப்புக்கு அந்த காரியம் நடந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க, யோசேப்புக்கு தரிசனம் வந்தது 17 வயசுல. நிறைவேறினது எப்போ தெரியுமா? 39 வயசுல. அப்படின்னா அப்ப யோசேப்புக்கு எத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான்னு பாத்துக்கோங்க. அல்லேலூயா. நமக்கெல்லாம் அப்படி இல்லைங்க. இப்ப கொடுத்துட்டார். இங்கிருந்து வெளியே போகும்போது தங்கத்துல நடக்கணும், வெளியே போகும்போது பெல்ஸுக்காக நிற்கணும், ஆடிக்கால தான் போகணும், பங்களாக்குள்ள தான் கால் போகணும். அல்லேலூயா. இன்றைய கால விசுவாசிகள் அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நடக்காது. அல்லேலூயா. கிடைக்காது. ஏன்னா வேதத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், வேதத்தில் இருக்கிறதான தேவ பிள்ளைகள், தேவ மனிதர்கள் எல்லாம் நிறைய தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பாட அனுபவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களையே போய் ஒரு இடத்த உட்கார வச்சாரு. ஆனால் நமக்கு அப்படியெல்லாம் இல்லை. தேவன் ரொம்ப நல்லவருங்க. அவங்களுக்கெல்லாம் நிறைய டெஸ்ட் வச்சு நிறையா கண்டிஷன்ஸ்லாம் போட்டு அவங்க எல்லாம் தட்டி உடச்சி உருவாக்கி அப்புறம் கொண்டு வந்து உட்கார வச்சார். நமக்கு அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் கிருபையா இரக்கமா அவர் ரத்தத்தினால அந்த பழைய காலத்தையெல்லாம் தள்ளிட்டு சோதரம் ஒரே ஆசீர்வாதம், நீ போ உனக்கு கிடைக்கும், நீ போ உனக்கு இது நடக்கும். அல்லேலூயா. நீ யோசேப்பு மாதிரி கஷ்டப்படலாம் வேணாம். சோதரம் யோசேப்பு மாதிரி வேதனைப்படலாம் வேணாம். தேவ சமூகத்தில் உண்மையா உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அவருடைய கரத்தை பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆனா யோசேப்பு வாழ்க்கையில் நடந்தது பாருங்க. 17 வயசுல அவருக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்து, உனக்கு இப்படி எல்லாம் நடக்கும்பா, உன் வாழ்க்கை இப்படி எல்லாம் இருக்கும்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். ஆனா ஆண்டவர் வச்ச டெஸ்ட்லயே மிக முக்கியமான பெரிய டெஸ்ட் என்ன தெரியுமா? முதல்ல தரிசனம் கொடுத்தாரு. தரிசனம் கொடுத்துட்டு அவருக்கு தரிசனம் பார்க்குற விளக்கத்தையும் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவர். யோசேப்புக்கு மொத்தம் 2 ஆசீர்வாதம். வேதத்தில் நிறைய ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம், யோசேப்புக்கு 2 ஆசீர்வாதம். ஒன்று தரிசனம் பார்க்கறது. நம்மளுக்கு தான் படுத்தாலே தரிசனம் வருமே, உட்கார்ந்தாலே தரிசனம் வருமே, சபையில் வந்தால் தரிசனம் வருமே. சோதனை அப்படி அது இல்லை. நம்ம அவனுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனம் யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்தார். 2வது அந்த தரிசனத்துக்கான விளக்கம் யோசேப்புக்கே கொடுத்தார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ராஜா தெரியுமா? அவன் எவ்வளோ பெரிய ராஜா, அவனுக்கு தரிசனம் மட்டும்தான் கிடைச்சது, விளக்கம் கிடைக்கல. அல்லேலூயா. ஆனால் யோசேப்புக்கு பாருங்க
தரிசனத்தையும் கொடுத்து தரிசனத்துக்கான விளக்கத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவரை போல நல்ல தெய்வம் இந்த பூமியிலே இல்லை. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, எத்தனை பேர் யோசேப்பை போல ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள விருப்பப்படுறீங்க? சொன்ன உடனே டெஸ்ட் திருப்பிட்டாங்க. யோசேப்பு பட்ட மாதிரி பாடு எனக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்றது? கொண்டே குழியில போட்டாங்கன்னா என்ன பண்றது? காசுக்கு வித்து போட்டா என்ன பண்றது? அல்லேலூயா. சோதரர், யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர் 2 காரியத்தை அவர் செய்தார். சொன்னார், உனக்கு இது நடக்கும்னு சொன்னார். சொன்னதை நிறைவேற்றும் அளவதற்கும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். வேதவசனம் அப்படிதான் சொல்லுது. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சோத்திரம், கூடி வந்திருக்கிற தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த உங்களோடு இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடாமல் நடத்துவார். அல்லேலூயா. சோத்திரம், யோசேப்புக்கு 17 வயசுல தரிசனத்தை கொடுத்தார். சோத்திரம், அதுக்கப்புறமேட்டு 30 வயசுல தான் அந்த சொப்பனங்களை விளக்கம் கொள்ளக்கூடிய நேரம் வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. 30 வயசுல தான் அந்த சொப்பனத்தை விளக்கம் கொடுக்கக்கூடிய நேரத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கப்புறம் 39 வயதுல தான் அந்த பிளானே நடக்குது. கர்த்தர் கொடுத்த தரிசனமே நிறைவேறுது. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த நிறைவேறிய நாட்களில் யோசேப்புக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் இந்த டெஸ்ட்டில் தான் ஃபெயில் ஆகுறாங்க. எனக்கு சேர்த்து நான் சொல்கிறேன், நிறைய பேர் இந்த ஒரு டெஸ்ட்டில் தான் ஃபெயில் ஆகுறாங்க. எந்த டெஸ்ட் தெரியுமா? நம்மளையெல்லாம் பார்த்து நிறைய பேர் கேவலமாக பேசியிருப்பாங்க. நம்மளை பார்த்து நீ எல்லாம் உருப்படவே மாட்ட, நீ நல்லாவே வரமாட்ட, நீ இப்படி இருக்கவே மாட்ட, உனக்கு இது கிடைக்காது, நடக்காது, நீ நல்லா படிக்க மாட்ட, உன் வாழ்க்கையில முன்னேறாது, நீ இப்படியே போயிடுவ, அப்படியே போயிடுவ, இப்படி நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்னா கொண்டு போய் நிறுத்துவார், கொண்டு போய் உட்கார வைப்பார். அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில காரியம் இருக்கு. யோசேப்புக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் சகோதரர்களால் பகைக்கப்பட்டான். அவருடைய பலவர்ண அங்கி உரியப்பட்டது, காசுக்கு விற்று போட்டப்பட்டான், எகிப்துங்கிற அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகப்பட்டான். அங்கே போனதுக்கு அப்புறமும் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா அவனை உயர்த்தி ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சார். நல்லா பார்த்துக்குங்க, பெற்ற தகப்பன் அந்த யோசேப்போடு இருக்க முடியல, அவங்களை கூட படுற சகோதரர்கள் அவர்களை பார்த்து சரியாக நடத்த முடியல. இன்றைக்கெல்லாம் நமக்கெல்லாம் ஒரு தைரியம் இருக்குது. எப்படியாவது எங்கள் அப்பா அம்மா என்னை காப்பாற்றிடுவாங்க, தப்பில்லை. அதுக்கு அடுத்தது நம்ம கூட பறக்கிறவங்க எப்படியாவது நம்ம கூட இருந்து, நீங்கள் பார்க்குற பார்வை பார்த்தா வித்தியாசமாக இருக்கேன். சோத்திரம், எப்படியாவது நம்ம கூட பிறக்கிறவங்க எப்படியாவது ஏதோ ஒரு நல்லது கெட்டதும் போது, ஒரு கஷ்டம் வரும்போது, அழுகும் போதாவது வந்து நின்றுட்டு அழாதரா அப்படின்னு சொல்லி சொல்கிறக்கா இருப்பாங்க அப்படின்னு நினச்சிருக்கிறோம். அதுவும் நடக்கலை. யோசேப்பு வாழ்க்கையில் இது நடந்துச்சு. தகப்பன் கூட நிற்க முடியல, சகோதரமார்கள் கைவிடப்பட்டாங்க, யாருனே தெரியாது, எவனே தெரியாது, எகிப்து தேசத்தில் கொண்டே போட்டாங்க. அங்கே போய் சும்மா இருக்க முடிஞ்சுதா? சிறைச்சாலையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை, வேதனைக்கு மேலே வேதனை, தொடர்ந்து பாடு. அவன் ஒரு தப்புமே பண்ணலையே. யோசேப்பு யாருக்கா துரோகம் பண்ணானா? யோசேப்பு யார்கிட்ட சண்டைக்கு போனானா? எதுவுமே பண்ணலை. நான் எதுவுமே பண்ணாத மனுஷனுக்கு தான் எல்லா பாடும் வருது. அத்தனைக்கும் நடுவுலையும் யோசேப்பு அதெல்லாம் தாண்டிட்டு ஒரு நல்ல ஒரு சிங்காசனத்தை கொண்டு உட்கார்ந்து இருக்கும்போது அவனுக்கு முன்பாக சகோதரர்கள் வருகிறார்கள். அவனை குழியில போட்டவங்க வர்றாங்க, விரோதிச்சவங்க வர்றாங்க, அவனை விட்டு போட்டவங்க வர்றாங்க. அப்ப யோசேப்பு தன்னுடைய கோபத்தை காட்டவில்லை, தன் சுயத்தை அவன் காட்டவில்லை. அவன் செஞ்ச காரியம், அவங்களுக்கு ஒரு படி சேர்த்து கொடு, அவங்களுக்கு இன்னும் நிறைய கொடுத்து விடு அப்படின்னு தான் சொன்னார். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில என் வாழ்க்கையில அது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா வரலையே. அல்லேலூயா. யோசேப்புக்கு அந்த குணம் இருந்ததுனால யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இயேசு இருக்கணுமா அப்படின்னா கசப்பு, வெறுப்பு, கோபம் இது எல்லாத்தையும் குளிதோடி புதைச்சிடணும். அல்லேலூயா. நீங்க வீட்டுக்கு போகும்போது யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக பேசுனாங்களோ அவங்க கிட்ட போய் கையை கொடுத்து பேசணும். அல்லேலூயா வரலையே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது உங்கள் காரியம்.
ஸ்தோத்திரம். யோசேப்பு வாழ்க்கையிலே யோசேப்பு அதை செய்ததினாலே ஆண்டவர் அவனை உயர்த்தினார். எனக்கு அருமையான தேவஜனமே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்கள் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடாமல் நடத்த வேண்டுமே. ஆனால் யோசேப்புக்கு உண்டான இந்த குணாதிசயம் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது யோசேப்புக்கு உண்டான ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்க்கையில் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் நிறைவேற்ற வேண்டும், வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொன்னால் ஸ்தோத்திரம், அந்த தரிசனத்திற்காக நீங்கள் நிறைய பாடுபட வேண்டும். அந்த தரிசனத்தை ஒரு நாள் மறந்து போய்விடவே கூடாது. ஆண்டவர் எப்பவுமே ஒருத்தர் தான். இங்கே இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே ஆண்டவர் ஒருத்தர் தான். ஆனால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய காரியம் எல்லாமே வெவ்வேறானது. ஆனால் நீங்கள் யாரை வேணா இருங்க, எப்படி வேணா இருங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் ஒன்று தான். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் வேறு வேறாக இருந்தாலும், நம்ம வாழ்க்கையினுடைய சூழ்நிலை வேறு வேறாக இருந்தாலும், நம்ம வாழ்ந்த விதம் வேறு வேறாக இருந்தாலும், எப்படி இருந்தாலும் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் நம்ம சபை மக்கள் எல்லாத்துக்கும் ஒன்று தான். அந்த வாக்குத்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அதற்காக நீங்கள் பிரயாசப்படும் பொழுது அந்த வாக்குத்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்துட்டார், உன் அறிக்கட்டு நிற்கும், உன்னை எல்லாம் வணங்குவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்காக யோசேப்பு சலிச்சு போகவே இல்லைங்க. அல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற போராட்டம், உபத்திரவம், வேதனை எல்லாத்தையும் பார்த்துட்டு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை மறந்து போயிடும். உண்மைதானே? கர்த்தர் உங்களுக்கெல்லாம் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை தினமும் ஒரு 10 டைமாவது சொல்லணும். அல்லேலூயா. இது எனக்கு சேர்த்து தான் சொல்றேன். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாக்குத்த வார்த்தையை ஒரு நாளைக்கு நீங்க 10 தடவையாவது நீங்க நினைவு கூர்ந்து சொல்லும் பொழுது அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென், ஆமென். இனிமேல் நீங்க நடக்கிற காரியம் எப்படி இருக்க போகுது? இனிமேல் உங்க வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு நீங்க செய்யற காரியம் எல்லாம் இனிமேல் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒண்ணு உங்க வாழ்க்கையில இருக்காது. ஏன்னா ஆண்டோடைய வார்த்தைகள் அப்படித்தான் இருக்கு. அல்லேலூயா. யாரெல்லாம் வாக்குத்தை பிடித்து கொண்டு நடக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிறதான தரிசனம், கர்த்தர் கொடுத்த திட்டம், கர்த்தர் வைத்திருக்கிறதான காரியம் உங்க வாழ்க்கையில பின்னாடி செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென். இங்க தினமும் செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுத்த வாக்குத்தை சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில 10% மாறும். 2வது நாள் சொல்லி பாருங்க 15%, 3வது நாள் 20%, இப்படி மாறி 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 கர்த்தருடைய வாக்குத்தத்தம் 100% உங்க வாழ்க்கையில நிச்சயமா நிறைவேறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எப்படி நிறைவேற்றினாரோ அதே போல உங்க வாழ்க்கையிலும் அவர் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதல் காரியம், தேவன் சமூகத்திலே நாம் தினமும் அந்த வார்த்தைக்காக என்ன சொல்ல வேண்டும்? வாயினால் அறிக்கையிட வேண்டும். அந்த வார்த்தை நிறைவேற்ற வாயினால் அறிக்கையிடும் பொழுது உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்னபடியே அவர் வார்த்தை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். 2வது காரியம் யோசேப்பு வாழ்க்கையில் நடந்தது, காத்திருந்த காலம். அல்லேலூயா. காத்திருப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். நமக்கு எல்லாமே என்ன செய்யறது இப்போன்னா எல்லாமே ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட், எல்லாமே ஃபாஸ்ட் 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 ஃபாஸ்ட், உடனே 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 அப்படிங்கிற காலத்துக்கட்டத்துக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லக்கூடிய காரியம் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்துக்கிற வாக்குத்தத்தத்துக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஆமென். யாரெல்லாம் தேவனுடைய கொடுத்த வாக்குத்தை காத்திருக்கிறார்களோ காத்திருக்கிற ஜனத்திற்கு அந்த வார்த்தைகள் நிறைவேறும். ஸ்தோத்திரம். 3வது காரியம், முதல் காரியம் சொன்னேன், ஸ்தோத்திரம், தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? வார்த்தைகளை அறிக்கையிட வேண்டும். 2வது காரியம் காத்திருக்க வேண்டும். 3வது காரியம் நான் சொன்னதை போல யோசேப்பை போல அந்த கசப்பு வெறுப்புகள் இல்லாதபடிக்கு தேவ சமூகத்தில் தேவனுடைய குணாதிசயம் நம்ம வாழ்க்கையில இருக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடாமல் நடத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். அல்லேலூயா. இந்த 3 காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா அவர் சொன்னதை நிச்சயமாக செயல்படுத்துவதற்கு போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். ரெண்டாவது ஒரு மனிதனை குறித்து பார்க்க போகிறோம். ரெண்டாவது ஒரு மனுஷன் திக்குவாயும் மந்தவாயும் உள்ளவன். யாரு? மோசே. கரெக்ட். அல்லேலூயா. நம்ம அப்பா நல்ல ட்ரைனிங் கொடுத்து தான் போயிருக்கிறாரு, அதனால கேள்வி கேட்க வேண்டியதே இல்லை. ஸ்தோத்திரம். வசனத்தை சொன்னா மட்டும் போதும். அதனால தான் வசனத்தை நான் எடுத்துட்டு வரல, ஒரே வசனத்திலேயே மெசேஜை பிடிச்சிட்டேன். அல்லேலூயா. ஏன்னா திருப்பி எடுத்து வாசிக்க சொன்னீங்கன்னா அதுக்கு 2 நிமிஷம் ஆகும். ஸ்தோத்திரம். ரெண்டாவது ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். யாரு? மோசே. மோசேனுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், அவன் பாட்டுக்கு ஆடு மேய்ச்சிக்கிட்டு அவன் பாட்டு சுத்திட்டு திரிஞ்சான். தேவன் தெரிந்து கொள்ளக்கூடிய மனிதனெல்லாம் பாருங்களேன், ஆடு மேய்க்கிறவன், ஸ்தோத்திரம், ஒன்றுத்துக்குமே கீழ்ப்படியாதவன், ஸ்தோத்திரம், எங்கேயோ அவன் பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கிறவன், அவனை எல்லாத்தான் பிடிச்சி எடுத்துட்டு வந்து நீ தான் இந்த ஜனங்களை நடத்தணும், நீ தான் இதை பண்ணணும். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்க உங்களை எல்லாம் சொல்லிடுவேன்ட்டு. அல்லேலூயா. என்னை நான் சொல்லிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நானெல்லாம் நினச்சி கூட பார்க்கல இப்படியெல்லாம் வருவேன், இதெல்லாம் செய்வேன், இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் என்னையும் பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க. என் குடும்பத்துலேயும் என் சொந்த மதத்துலேயும் என் கூட பிறந்தவங்களும் நிறைய பேர் சொன்னாங்க, இவனெல்லாம் எங்கள் ஊர் பண்ண போகிறான், ஒரு படிப்பு வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது, மெசேஜ் கொடுக்குற பைபிள் காலேஜ்லையெல்லாம் என்னை இன்சல்ட் பண்ண மாதிரி எங்கேயும் நடந்திருக்காது. அவ்வளோ கேவலமாக இன்சல்ட் பண்ணாங்க. ஆனால் தேவன் ஸ்தோத்திரம் என் கூட இருக்கிற சீனியருக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் யாருக்குமே கிடைக்காத ஒரு அங்கீகாரம் இந்த திருச்சபையில் இந்த இடத்துல எனக்கு கிடைச்சது. அல்லேலூயா. சீனியர்ஸ் 7 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் போய் ஒரு நகரத்தை உட்கார வச்சு இந்த பாஸ்டர் வந்திருக்காரு செய்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிலாம் சொல்லி கொடுத்தா நான் பார்க்கல. ஆனால் ஃபஸ்ட் இயரில் 3வது மாதத்தில் இதே இடத்துல இதே திருச்சபையில் வந்து பாஸ்டர் அப்படின்னு சொல்லி என்னை கொண்டு உட்கார வச்சது ஒரு இடம் இந்த இடம் தான். அல்லேலூயா. என் தகப்பன் எனக்கு கொடுத்துருக்கிற விலையேறப்பட்ட ஒரு இடம் இந்த இடம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஸ்தோத்திரம். ஆண்டவர் தெரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. மோசேயை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ தான் ஜனங்கள் நடத்த போற வான்னு சொல்லி கூப்பிட்டு, ஆண்டவரே நான் மந்தவாயும் திக்குவாயும் உள்ளவன், நான் எப்படி என்னால் ஒரு ராஜாட்ட போய் பேசுறது கூட வராது, ஒரு மனுஷங்கிட்ட பேசுறதுக்கு திக்கி திக்கி பேசுவேன், ஒரு ராஜாட்ட போய் பேசுறதுன்னா நடக்காத காரியம். அப்படிங்கும் பொழுது ஆண்டவர் அந்த மோசேக்கு பல அடையாளங்களை கொடுத்து பல அற்புதங்களை கொடுத்து அந்த மோசேயை கொண்டு வந்து நிறுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மோசேக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குறுதி வார்த்தைகள் அப்படியே நிறைவேறிடுது. ஆண்டவர் மோசேக்கும் ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாமல் மோசேயோடு இருந்தார். மோசேயோடு கூட அவர் சொன்னதை செய்யும் அளவும் மோசேயோடு கர்த்தர் இருந்தார். ஆனால் மோசே பல இடங்களில் தேவனை விட்டு தள்ளி நின்றார். அல்லேலூயா. முதல் காரியம் மோசேக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியம், எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசம் வரைக்கும் ஜனங்களை நடத்தக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் மோசேக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்ம தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீங்களா நானெல்லாம் எனக்கெல்லாம் எதுவுமே வரமாட்டேங்கி, எனக்கு படிப்பு வரமாட்டேங்கி, மற்ற காரியங்கள் எல்லாம் மற்ற ஜனங்களை பாருங்க குறைவாக இருக்கிறேன்னு நினச்சா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களை தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ கூடி வந்திருக்கிற நீங்கள் எல்லாம் யாருன்னா, முதல்ல சொன்ன யோசேப்பு, ரெண்டாவது நீங்கள் யாருன்னா மோசே. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, உங்களை கொண்டு தான் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம் பயங்கரமாக இருக்க போகுது. அல்லேலூயா. அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்கு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்கள் நீங்கள்லாம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய கரத்தில் இருக்கிற மோசே நீங்கள்லாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் சென்டரை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க இனி வருகிற நாட்களிலே மோசேயை போல செயல்பட போகிறீங்க. அல்லேலூயா. நிறைய ஜனங்களை இந்த தேவ சபைக்கு கொண்டு வரக்கூடிய பாத்திரங்களாய் மாறப் போகிறீர்கள். எகிப்து என்கிற உலகத்திலிருந்து கானான் என்கிற பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு பிரயாணமாக இருக்கிற இந்த பிரயாணம் என்கிற சபையில தேவன் உங்களை கொண்டு திரளான ஜனங்களை இந்த சபைக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தேவன். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் அளவதற்கும் கைவிடாமல் நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவன் மோசேக்கு கொடுத்த முதல் காரியம் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு ஜனங்களை கொண்டு போக முடியாது. அதுக்கு நடுவில் நிறைய போராட்டம் வந்துச்சு, நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி மோசேயை கர்த்தர் கொண்டு போயிட்டே இருந்தார். ஜனங்கள் தான் என்ன செய்யல, தேவனுக்கு கீழ்ப்படியல. ஆனால் தேவன் சொன்ன வாக்குறுதி வார்த்தைகள் மாறவே இல்லை.
அல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை கூடி வந்திருக்கிற நீங்கள் ஒருவேளை தேவனுக்கு கீழ்ப்படியாம தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துட்டு தேவனை விட்டு தூரமாக நீங்கள் போயிருந்தாலும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்திலே அவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒரு நாளும் அவர் சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிடாமல் நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் நடத்தாமல் போயிருப்பாரே, ஆனால் குறைவு அவரிடத்தில் இல்லை, உங்களிடத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதல் காரியம், மோசேயை கர்த்தர் அப்படிதான் நடத்தினார். ரெண்டாவது காரியம், ஸ்தோத்திரம், தேவன் அந்த மோசே ஒரே ஒரு தவறு செய்ததுனால மோசே என்ன செய்யலைன்னா கானான் தேசத்துக்குள்ள போகலை. இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய கரத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நான் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. அந்த வாக்குத்தத்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு சொன்னா அவர் சொன்னபடி நடந்தா உங்க வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. அவர் சொன்னபடி நடக்கலைன்னா உங்க வாழ்க்கையில் அது நடக்காது. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் தான். அல்லேலூயா. தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர் காட்டுற வழியில, அவர் சொன்ன பாதையில சரியா நடந்தோம்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேக்கு ஆண்டவர் சொன்னதை போல அவர் சொன்னதை செய்யும் அளவு கைவிடாத நடத்துகிற தெய்வம். மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தினார். நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் நடக்கிற காரியம் பிள்ளைகளை நடத்திடுறாங்க, நம்மளைய பிள்ளைகள் நடத்திடுறாங்க. ஆனால் தான் அந்த வழியில் நடத்ததில்லை, நடக்கிறது இல்லை. நம்ம கூட இருக்கிறவங்களா சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் நல்லா பைபிள் வாசிங்க, நீங்கள் நல்லா பண்ணுங்க, நீங்கள் நல்லா பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. ஐயா, நீ நல்லா ஜெபம் பண்ணுறியா? நீங்கள் கரெக்டாக ஆண்டு சமூகத்தில் உட்காந்துருக்கிறீங்களா? தேவ பிரகாரம் நீங்கள் நடக்கிறீங்களா? அதில் குறைவு இருந்ததுன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொன்னால் முதல் காரியம், நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், நீங்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அப்படி நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்கள் பயப்பட்டு நடந்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை கொண்டு அந்த ஜனங்களை என்ன செய்வார்? ரட்சிப்பின் பாதையில் கொண்டு வருவார். உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்வார். திரளான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. மோசேயை போல ஒரு நிலைமை உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டாம். அல்லேலூயா. ஆனால் மோசேக்கு ஆண்டவர் மறுபடியுமாய் கூட ஸ்தோத்திரம் அவருடைய சரீரத்தை இந்த பூமியிலே அடக்கம் பண்ணாமல் அவர் எடுத்துக்கொண்டார். அது ஒரு கிருபை மோசேக்கு. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற கானானை அவன் காணவில்லை. உலகத்தில் இருக்கிற கானானை மோசே காணவில்லை, ஆனால் பரம கானானை மோசே கண்டார். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் ரெண்டு வழி வச்சிருக்கிறார். பரம கானானும் இருக்கு, உலகத்தில் இருக்கிற கானானும் இருக்கு. மோசேயை போல பரம கானான் மட்டும் எனக்கு வேணும்னு நினைச்சு ஓடிடாதீங்க. உலகத்தில் இருக்கிற கானானை அனுபவிச்சுட்டு சந்தோஷமா போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயை போல அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஜனங்களை எல்லாம் அங்கிருந்து அந்த ராஜாட்ட பேசி கோலை பாம்பா மாற்றி சோத்திர தண்ணி ரத்தமா மாற்றி சோத்திரம் அத்தனை டைம் போய் நின்று பாலோட சண்டை போட்டு எல்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் உள்ள அனுப்பிட்டாரு. ஆனால் மோசை மட்டும் போகலை. அல்லேலூயா. எனக்கு தேவ ஜனமே கூடி வந்திருக்கிற எனக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே சோத்திரம், உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்தத்தை நீங்கள் பூமியிலே அனுபவிக்கணும், பரலோகத்திலே அனுபவிக்கணும். அல்லேலூயா. இந்த பூமியில கொடுத்துக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிங்க. பூமியில் இருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தான் வச்சிருக்கிறார். இதை அனுபவிச்சுட்டு அப்புறம் நீங்கள் அங்கே போய் அனுபவிங்க. அல்லேலூயா. இங்கே நான் எதுவுமே அனுபவிக்க மாட்டேன், இங்கே எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு பரம காணாத போட்டு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சந்தோஷமா போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயை போல இருக்க வேண்டாம். ஆமென். சோதரர் மோசேயை போல இருக்க வேண்டாம். உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றுட்டு அவன் பரம காணானுக்கு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ஆண்டவர் ரெண்டு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கரத்தில் என்ன செஞ்சிருக்கார்? கொடுத்திருக்கிறார். பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாமல் போவதும் உங்க கையில் தான் இருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவது மனிதனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மூணாவது மனுஷன் தான் யாருங்க? கடைசி மனுஷன் சொன்ன யாரு? யாக்கோபு. அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாருங்க, கர்த்தம் எத்தன் ஏமாற்றுக்காரன். அப்பா நல்லா ட்ரைனிங் கொடுத்துட்டு போயிருக்கிறார், ஆனால் நான் சொல்ல வேண்டியதே இல்லை.
அல்லேலூயா. சோத்திரம். யாக்கோபு எப்படின்னு சொன்னா எத்தன். நம்ம பேருக்கெல்லாம் அர்த்தத்தை கேட்டோம்னு சொன்னா நம்மளாம் ஏன்டா அந்த பேரை வச்சோம்னு இருக்கும். அல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற மனிதர்களெல்லாம் பேரெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா பார்த்தா யாக்கோபு பயங்கரமான மனுஷனா இருக்கான் போல அப்படின்னு நினைச்சுக்குவோம். ஆனா அதோட அர்த்தம் என்ன? எத்தன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே சோத்திரம். யாக்கோபுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒன்று உண்டுங்க. யாக்கோபு ஒருவேளை ஏமாற்றுக்காரனா இருக்கலாம். ஆனா யாக்கோபுக்கு கர்த்தர் 3 ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். சோதரம். ஒரு காரியம் சோதரம், யாக்கோபின் மூலமாக 12 கோத்திரங்கள் உருவானது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுப்பதற்கு முன்பதாக யாக்கோபு ஒன்றுமில்லாதவன். நான் சொன்னதை செய்யும் கைவிடாமல் இருப்பேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்றதுக்கு முன்னாடி யாக்கோபு கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா இந்த வாக்குத்தத்தை கொடுத்ததுக்கு பிற்பாடு யாக்கோப ஆண்டவர் தனியா இருக்கிற மனிதனா விடவில்லை. 12 கோத்திரத்தின் பிதாக்களாக 12 கோத்திர பிதாக்களுக்கு தலைவராக யாக்கோபை மாற்றினார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனங்களை கூடி வந்திருக்கிற நீங்க ஒருவேளை இன்னைக்கு நான் தனியா இருக்கேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு எம்டியா இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், உங்களை கொண்டுதான் இந்த பூமியிலே இந்த ஜனத்தின் நடுவிலே அவர் செய்கிற காரியம் பயங்கரமானது. உங்களை தான் ஃபவுண்டேஷனா அவர் பயன்படுத்த போகிறார். உங்களை தான் அஸ்திவார கல்லா அவர் வைக்க போகிறார். உங்களை கொண்டுதான் கர்த்தர் பல காரியங்களை செய்வதற்கு அவர் பிளான் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கு நடுவில் வருகிற இந்த பாடு, உபத்திரவம், போராட்டம், சோதனை, பிரச்சனை, சோதனை இதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளிட்டு நீங்க கர்த்தர் கொடுக்கிற வாசத்தை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்க மேல அவர் வைத்திருக்கிற திட்டம், தீர்மானம் நிச்சயமாக நிறைவேறும். அல்லேலூயா. 12 கோத்திரத்துக்கு பிதாக்களை உருவாக்கி யாக்கோபை ஆண்டவர் பயன்படுத்தினாரே, ஆனால் உங்களையும் பயன்படுத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு ஒன்றுமில்லாதவனாய் போனான், சும்மா திரும்பி வரல. அல்லேலூயா. யாக்கோபை ஆண்டவர் சரி சோதரம், அவன் ஒன்றுமில்லாதவனா ஏசா மூலமாக அவனை ஏமாத்தி அவன் பாட்டுறதுனால அவனை கொன்றுவான்னு சொல்லி பயந்துட்டு ஓடி போன யாக்கோபு. ஆனா திரும்ப வரும் பொழுது சும்மா வரல. அங்கேயும் போய் பல ஏமாற்றங்களை அனுபவிச்சான், அங்கேயும் போய் பல பாடுகளை பட்டான். ஆனா அதெல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் அவன் வாழ்க்கையை விட்டு போகல. அல்லேலூயா. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, பைபிள் இருக்கிற மனிதர்கள் எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள். அவங்க எல்லாம் வாழ்ந்து அனுபவிச்சு சொல்லி கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. இது எல்லாம் நான் அனுபவிச்சனால்தான் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. யாக்கோபுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி பல பாடுகளை யாக்கோபு அனுபவிச்சிருக்கிறான். அவன் ஒருத்தரை ஏமாத்தினான், அவனை 2 டைம் அவன் ஏமாற்றப்பட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க என்னத்தை விதைக்கிறீங்களோ அதை அறுத்ததுக்கு அப்புறம் தான் ஆசீர்வாதமே வரும். புரியுதுங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை இது கடினமான வார்த்தையா இருந்தாலும் இதான் உண்மையும். வேதத்தில் ஆண்டவர் நிறைய மனிதர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு சொன்னா, ஆசீர்வாதம் தர்றதுக்கு முன்னாடியே அவங்ககிட்ட இருக்கிற பிசிறு, ஒரு சில குறைகள் எல்லாம் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நோண்டி நொங்கெடுத்து வெளியே தள்ளிட்டு அப்புறம் அவரை கரெக்டாக உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு காரியம், களிமண்ணில் பொம்மை உருவாக்குறது. களிமண்ணில் ஒரு பொம்மை உருவாக்குறது சாதாரண காரியம் இல்லை. அது என்ன செய்வாங்க, போட்டு பிசைஞ்சு மிதித்து என்னென்னலாம் பண்ண முடியும் பண்ணி அதை பதத்துக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கழும்பு வேஸ்டானெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் பொருளை உருவாக்குறாங்க. இன்றைக்கெல்லாம் யார் வீட்லேயும் மண்பானை கிடையாது, அது வேற பிரச்சனை. ஸ்தோத்திரம். ஆனால் அதை உருவாக்குறதுக்கு ஒரு குயவன் பல பாடுகள் கொடுக்கிறான். ஆனால் ஒரு சாதாரணமான கீழே போட்டால் உடையிற மண்பானத்துக்கே அத்தனை செய்ய வேண்டி இருக்குங்க. உங்களெல்லாம் கீழே போட்டால் உடையிற பாத்திரமா நீங்கள்லாம் மேலே ஸ்தோத்திரம். வேதவசனம் சொல்லப்பட்ட பிரகாரமாக உயர்ந்திருக்கும் சீயோன் பர்வதம் போல அசையாமல் நிலைத்திருப்போம். அல்லேலூயா. அப்பேற்பட்ட உங்களை எல்லாம் ஆண்டவர் சும்மா விடுவாரா? உங்களை தட்டுற இடத்துல தட்டி, ஒடுக்கிற இடத்துல எல்லாம் ஒடுக்கு போன இடத்துல எல்லாம் ரெடி பண்ணி சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபை சும்மா ஆசீர்வதிக்கல. யாக்கோபு எங்க என்ன தப்பு பண்ணானோ அதே தப்பு அவன் வாழ்க்கையில் மறுபடியும் அனுமதிச்சு அதுக்கான காரியத்தை அவன் செஞ்சு முடிச்சு அதுக்கான என்ன சொல்றது அதுக்கான பலியெல்லாம் அவன் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கான நிவர்த்தியை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் அவன் ஆசீர்வாதமாக பெற்றுக்கொண்டான்.
உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள், ஒரு வேளை தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தேவன் விரும்பாத காரியம் செஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு நைட்டோட போய் சரி பண்ணிக்கிங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கைக்கு வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், ஸ்தோத்திரம், முதல் காரியம் உன்னை கைவிடாமல் இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர் அவர்கள் மூலமாக 12 கோத்திர பிதாக்களை உருவாக்குவதற்கு தேவன் யாக்கோபை பயன்படுத்தினார். இரண்டாவது காரியம், ஸ்தோத்திரம், அவனை திருப்பி வர செய்தது போல, ஸ்தோத்திரம், அவர் சொன்னார், சும்மா போயிட்ட வெறுங்கையா போற நீ சும்மா வரமாட்ட, இரு பரிவாரங்களோடு கூட திரும்பி வருவேன்னு சொன்னது போல யாக்கோபை ஆண்டவர் இரு பரிவாரங்களோடு திரும்பி வர செய்தார். வெறுங்கையா ஓடிப்பானா, ஒண்ணுமே இல்லாம ஓடிப்பானா, ஆனா ஆண்டவர் திரும்பி வரும் பொழுது இரு பரிவாரங்களோடு திரும்பி வர செய்தார். அதை நிறைவேற்றுவதற்கு எத்தனை வருடம் ஆச்சு தெரியுமா? 20 வருஷம் ஆச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த 20 வருட காலங்களும் யாக்கோபுக்கு பல பாடுகளை அவன் அனுபவித்தான். அனுபவிச்சு முடிச்சதுக்கு பிற்பாடு கர்த்தர் அவனை என்ன செய்தார்? சாதாரணமாக திரும்பி வர செய்யல, இரு பரிவாரங்களோடு திரும்பி வர செய்தார். இன்றைக்கு எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, சபைக்கு வந்திருக்கிற நீங்கள் சபை விட்டு போகும் பொழுது சும்மா போக வேண்டாம். இரு பரிவாரங்களோடு போகணும்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கிற குறையெல்லாம் இந்த இடத்துல கொட்டி முடிச்சுட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போங்க. ஆமென். சபைக்கு நீங்கள் வரும்போதெல்லாம் சும்மா போக வேண்டாம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சுருக்கீங்களா? தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள், குற்றங்கள், குறை உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா? அதை இங்கே கொட்டி நிவர்த்தி செஞ்சுட்டு தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு இந்த இடத்த விட்டு போங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்ததை ஆசீர்வாதம் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடந்ததை போல இரண்டாவது காரியம், உங்கள் காரியத்தில் இருக்கிறதான குறைவுகளை நிவர்த்தி செய்து கொண்டால் ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை விட மூணாவது ரொம்ப ஹைலைட்டான ஒரு ஆசீர்வாதம் இருக்கு யாக்கோபுக்கு. என்ன தெரியுமா? யாக்கோபின் வம்ச வழியாகத்தான் இயேசு கிறிஸ்துவே பிறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபின் வம்ச வழியாகத்தான் இயேசு கிறிஸ்துவே பிறந்தார். நம்ம வம்ச வழியாக யார் பிறக்கிறீங்களோ தேவையில்லை, அது நடக்குதோ நடக்கலையோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற காரியம் பிற்க சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீங்கள் செய்கிற காரியம் உங்களுடைய பின் சந்ததிக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீங்கள் சாபத்தை விட்டுட்டு போயிடாதீங்க, ஆசீர்வாதத்தை விட்டுட்டு போங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவ ஜனங்களே, ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்களை சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாமல் கர்த்தர் நடத்த வேண்டுமே ஆனால், ஸ்தோத்திரம், யோசேப்பை போல உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. மோசேயை போல உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. யாக்கோபை போல உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடாமல் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இனிமேல் உங்களை கொண்டு அவர் செய்கிற காரியம் சாதாரணமானதா அல்ல. இனிமேல் அவர் செய்கிற காரியம் அதி பயங்கரமாக தான் இருக்க போகுது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நிறைய நாட்களில் நிறையா செய்திகள், நிறைய இடங்களில் தேவ செய்தி சொல்லி இருக்கிறதெல்லாம் நிறைவேறுச்சா நிறைவேறலையா நான் பார்க்கல. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, இந்த இடத்துல கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறதான முதல் காரியம் சங்கீத பகுதியை கர்த்தர் கொடுக்க கிருபை செய்தார். அந்த சங்கீத பகுதியில் சோதரர் எனக்கு கொடுத்த வசனம், நீங்கள் டெய்லி அந்த இடத்துல டெய்லியும் ஒவ்வொரு சங்கீதமாக நீங்கள் வாசிச்சுட்டு வருவீங்க இந்த சபையில். அந்த நேரங்களில் நான் சபைக்கு வரும்பொழுது இந்த இடத்துக்கு வரும்போது அந்த சங்கீதத்தை வாசிச்சுட்டு அந்த சங்கீதத்திலிருந்து விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்பா கூட நிறுத்திட்டார். ஒரு ப்ரிப்ரேஷனும் இல்லை. வாசித்து முன்னாடி உட்காந்து செய்தி மாதிரி உட்காந்து நோட்டில் எழுதியோ ஜெபம் பண்ணி ஆண்டு சம்பந்தத்தை கேட்டோ எதுவுமே இல்லை. நான் பாட்டுக்கு வர சொன்னாருன்னு வந்துட்டேன். திடீர்னு அவர் பாட்டுக்கு சங்கீதத்தை வாசிச்சுட்டு சங்கீத பகுதியிலேருந்து நம்ம தம்பி பாஸ்டர் கிறிஸ்டோபர் செய்தி கொடுப்பார் அப்படின்ட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனாலும் ஆண்டவர் அந்த இடத்துல பயன்படுத்தினார். அப்போ கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நீ எகிப்து தேசத்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து நட்டினி அது கனியிலே கொடுத்ததுன்னு சொல்லி அந்த ஒரு வசனத்தை குறித்து நான் தியானித்தேன். அந்த வார்த்தையை கொடுத்து பேச முடிஞ்சது. ஆனால் அதுக்கு அடுத்த வசனங்களை வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், அது பல கனிகளை கொடுத்தது,
பல காரியங்களை கொடுத்ததுன்னு சொல்லி அந்த வசனத்தை குறித்து தியானித்தோம். யோவான் 15ஆம் அதிகாரத்துக்கும் சங்கீதத்திற்கும் கம்பேர் பண்ணி பல காரியங்களை பேச முடிந்தது. நீங்களாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களோ தெரியல, எனக்கு அது அப்படியே இருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு அந்த வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, தேவன் ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை நமக்கு கொடுப்பாரே, ஆனால் அந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, தேவ சமூகத்தில் வேண்டுதல் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வார்த்தையை வாழ்க்கையில் நிறைவேறட்டும். நீ கொடுத்துக்கிற வார்த்தையை நான் அப்படியே நான் என்ன செய்யணும்? ருசி பார்க்கணும், அனுபவிக்கணும். நான் அனுபவிச்சுட்டு தான் அந்த பூமி விட்டே போகணும். அல்லேலூயா, சும்மா போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்ம இந்த பூமியிலே நல்லா அனுபவிக்கணும். அனுபவிச்சதுக்கு பிற்பாடு நம்ம பரலோகத்தில் போய் நம்ம அனுபவிக்கலாம். அல்லேலூயா, தோத்துருக்கிறோம். இந்த பூமியில் கர்த்தர் கொடுக்குற காரியத்தை நம்ம அனுபவிப்பதற்காகவே ஆண்டவர் பல காரியங்களை செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் சும்மா ஒன்றும் நமக்காக ரத்தம் சிந்தலை. நமக்கு ரட்சிப்பு கொடுத்துட்டு நீங்கள் இது என்னை அறிஞ்சு கொள்ளுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, தேவ ஆலயத்துக்கு வாங்க, பைபிள் படிங்க அப்படின்னு மட்டும், அதுக்காக மட்டும் ஆண்டவர் ரத்தம் சிந்தலை. இந்த உலகத்தின் அதிபதி பிசாசனத்திலிருந்து அதிகாரத்தை பிடுங்கி உங்கள் கையில் கொடுக்கறதுக்காக தான் இயேசு ரத்தம் சிந்தினார். பிசாசுடைய கையில் இருந்தது என்ன தெரியுமா? இந்த பூமியை ஆளுகை செய்யுது. அந்த அதிகாரத்தை பிடுங்கி உங்கள் கையில் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இயேசு ரத்தம் சிந்தினார். இன்னும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல் ஆண்டவரே ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கட்டளை இட்டா இந்த பூமியில் நடக்கணும். நீங்கள் இந்த பூமியில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது செய்யும், நடக்கணும். நீங்கள் கட்டளையிட்டா இந்த பூமியில் அது நடக்கணும். அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். அந்த அதிகாரத்தை அனுபவித்து இந்த பூமி விட்டு நம்ம கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. இருக்கிறவங்களை கண்களை மூடுவோம், தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து. ஆண்டவரே, இந்த ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே என் வாழ்க்கையில் நீங்கள் அப்படியே நீங்கள் என் வாழ்க்கையில் நீங்கள் செய்யுங்கப்பா. நீங்கள் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாத தெய்வம். நீங்கள் எனக்கு நிறைய வாக்குத்தத்த வார்த்தைகளை கொடுத்துருக்கிறீங்க. அந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் ஆமேன் ஆமேன் என்று இருக்குது. அதை வாழ்க்கையில் நான் அனுபவித்துட்டு சந்தோஷமாக உங்கள் சமூகத்தில் வருவதற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கேட்போம்மா, ஜெபம் பண்ணுவோம்மா. நீங்கள் அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்தை பார்த்து கேளுங்க. அப்பா, நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகள் ஆமென்றும் ஆமென் என்று இருக்குது. என் சபைக்கு எனக்கு நீங்கள் கொடுத்துக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகள் நிறைவேற்ற ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இந்த ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவரே, உங்களுடைய ஆவியினாலே என் வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகள் நிறைவாகட்டும். இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். உங்களுடைய ஜனங்கள் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்களோ, இந்த நேரத்தை எதையெல்லாம் கேட்குறாங்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளட்டும். நீங்கள் கேளுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இது ஜெபம் பண்ணுறக்கூடிய நேரம். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. அப்பா, இந்த வார்த்தையினால நீங்கள் என்னெல்லாம் இந்த வார்த்தை கொண்டு ஆண்டவர் உங்களோட பேசினாரோ, உங்கள் இருதயத்தில் எதையெல்லாம் அவர் பேசினாரோ அதையெல்லாம் ரிமைண்ட் பண்ணுங்க. நீங்கள் அதெல்லாம் ரிமைண்ட் பண்ணுங்க. என் வாழ்க்கையில் எதெல்லாம் மாற்றிக்க நான் விருப்பப்படுறேன், நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதையெல்லாம் மாற்றிக்க கிருபை தாங்க. ரிமைண்ட் பண்ணுங்க. இந்த செய்தியை ரிமைண்ட் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. அப்பா, ஆண்டவர் நீங்கள் பேசின வார்த்தையை போல, மோசேயை போல என் வாழ்க்கை இருக்குதா, யோசேப்பை போல என் வாழ்க்கை இருக்குதா, யாக்கோபை போல என் வாழ்க்கை இருக்குதா ஆண்டவரே? அப்பா, அந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் வேணும். அந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் வேணும். நான் அதை அனுபவிக்கணும், நான் அதை அனுபவிக்கணும். அதுக்கு தடையான காரியங்கள் என் வாழ்க்கையில் மாறணும். நான் சாதாரணமான மனிதனாக இந்த பூமியில் இருக்க நான் விரும்பலை. நான் ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக இருக்க இந்த பூமியில் விரும்பலை. ஆண்டவரே, நீ விரும்புகிற மனிதனாக என்னை மாற்றும். நீ விரும்புகிற மனுஷியா என்னை மாற்றும். நீ விரும்புகிற தீர்க்க தரிசியா என்னை மாற்றும். நீ விரும்புகிற தேவ தூளியரா என்னை மாற்றும். நீ விரும்புகிற தேவ பிள்ளையா என்னை மாற்றும். ஓ ராஷக ராந்தா ராபாலா ஓ கா தாரா தேஷா தூரா லாபா. ஓ தேவனே, அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் கேட்கறது எல்லாம் பெற்றுக்கொள்ளட்டும். உங்களுடைய பிள்ளைகள் கேட்கறது எல்லாம் பெற்றுக்கொள்ளட்டும். ராக்கா ராஷகாரா தாலா ரீபா நந்தா ரீபோ. ஓ, எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்கிறவரே, எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற
கொடுக்கிற ஆவியானவரே இப்படி பிள்ளைகளுடைய ஜெபங்களை எல்லாம் ஓ அப்படியே அப்படியே நிறைவேற்றும், அப்படியே அப்படியே நிறைவேற்றும். ராபா ராபா ஷகா ராந்தா ராபா ஓ ராதீதா ராபா ராபா. கேளுங்க கேளுங்க, ஆண்டவரிடத்துல நீங்க என்னெல்லாம் கேட்கிறீங்களோ அது எல்லாம் இந்த நாளில் பெற்றுக்கொள்வீங்க. கேளுங்க, என் வேதவசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். ராபா நந்தேரே ஓரா ஷகா ரந்தேலே ஓமா ராதா ரிஷா ரேலே ஓமா ராகாதா ராபா பாபா பாபா பா ஓபா ராஷா காரா தீரா ராபா நந்தாரே ஓபா ராகா ராபா ஷகா ரந்தலேபோ. ஓ பரிசுத்த ஆவியானவரே பிள்ளைகள் மத்தியிலே இடைபடும் இடைபட இடைபட இடைபடும் ஆண்டவரே. ஓமா நாஷா காரா பாபா பாபா பா ஓ நாதரா ராபா நந்தா ரிகா ராபா ஓ பா ரா ஷிகா ரந்தாரா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்னவர் உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகட்டும், எல்லாம் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தினால் உண்டாவதாக உண்டாவதாக. ராமா டாபா பாபா டாதா ராடா ராடா ரா ஓகா ஷாகா ராபா ராண்டா லாபோ ஓமா ராஷி காதா லாபா. ஜோமனுங்க 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 ஜோமனுங்க. ஓ இது கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிற நேரம், இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கங்க. ஓமா ராஷா காரா தாலா ராலா. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கேளுங்க 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 கேளுங்க. ராஷா காதா ராதா ராரா ராரா ஓபா ராதா ராபா பாபா பாபா ஷகா ராந்தா ராபா லாபோ. ஓ ஆவியானவரே எங்க முதல் அசைவாடுகிறவரே, ஓ கேட்கிற பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் பெற்றுக்கொள்ளட்டும் பெற்றுக்கொள்ளட்டும். ரஷகதலா ராதா ராரா பாபா உதரதலா ஷகரா பாபா ரபா 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 ஓரா பாபா ஷகர் அந்த ரபோ ரபோ ராதா இனா தானா ராதா ரபா ரபா ராஷி கதலா வலேலே ஓதா ராதா ரிகா ரபோ தேலே பா ஷிகர தேலேபோ ரபா ரபா ஓரா பாதா ராஷி காதா லாதா ராதா தா ஓரா தினா ராதா ராஷி காதா லாபோ ரந்தேலே தே ஓரா பாதா ராகா ரபா ரிஷா தர ரபோ ரந்த லாபா. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க முடியலையா, எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு தெரியலையா, அன்னை பாஷையினால தேவனோட கூட பேசுங்க. நீங்க அன்னை பாஷையினால தேவனோட கூட பேசுங்க. நீங்க அன்னை பாஷையினால ஜெபிக்கும் பொழுது, அன்னை பாஷையினால தேவனோட பேசும் பொழுது ஓ தேவனோட ரகசியம் பேசுறீங்க, ஓ தேவனோட ரகசியம் பேசுறீங்க. அதனால அன்னை பாஷையினால தேவனோட கூட பேசுங்க. ரகா ராஷா கதரா ராதா ஓ கதரா ஷகா தரா ராதா ராபாலா ஓ பதினா ராபோ ராஷி காதா ராபா ஓ தனா தரா கதா ராஷி கரே தே ஓ தனா ராதா 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 ரிதா ரோதா லா ஷிகே ராதா ராபா பாபா பாபா ரா ஓ பனா தரா ஷகா தனா ரா லா ராதா. ஓ ஆவியானவரே எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவரே, ஆளுகை செய்கிறவரே, ஓ ரா பாபா 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 ரா 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 ஓ கதா ராஷி கா ராதா ரா பாபா பாபா. ஓ எங்களை உருவாக்குகிறவரே, எங்களை உருவாக்குங்கப்பா, எங்களை காயங்களை கட்டுங்கப்பா. ஓ ராஷிகா ராதா ராபா உங்களுடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் அப்பா. ஓ நீர் எங்க கரங்களை பிடித்து நடத்துங்கப்பா. நிகா நாதா ரா 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 ஓ தா ரா தா ரா பா 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 ஓ தா ரி சா தா ரா 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 தி ரா ராண்டா ஓ ரி பா 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 ஓ கா ஷா கா ரா தா லா ஓ தா நா தா நா தா 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 ரா தா ரா தா ரா ஓ பா ரி சா தி ரா பா 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 ஓ ஆவியானவரே ஆவியானவரே பிள்ளைகளுக்காக வழக்காடுகிறவரே, ஓ பிசாசுடைய கிரியைகளுக்கு என்னுடைய ஜனங்கள் ஒரு நாள் அகப்பட்ட கூடாது. பிசாசுடைய கரத்துக்கு என்னுடைய ஜனங்களுடைய ஆத்மா ஓ விலை போக கூடாது. ஓ பிசாசு வருகிற வலையில என்னுடைய ஜனங்களுடைய ஆத்மா ஓ சிக்கிவிடக் கூடாது. இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது விடுதலை ஆகட்டும், இப்பொழுது விடுதலை ஆகட்டும். ரா பா நா ரா 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 ஷகா ஓ தா ரா பா 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 ரா தா ரா பா 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 ஓ பா ரா ஷகா ரா ரா பா ரா பா. ஓ கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு ஆனவர் உங்களுக்கு கணங்களுக்கு முன்பதாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். நீங்க எதையெல்லாம் கேட்கிறீங்களோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வீங்க. நீங்க கேட்க 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 என் அப்பா உங்களுக்கு அப்படியே பதில் தருகிறார். அப்படியே 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 நீங்க என்ன கேட்கிறீங்களோ அது அப்படியே நடக்கட்டும், அப்படியே கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வருவதால், இயேசுவின் நாமத்தால் வருவதால். ஓ ரா பாபா ராஷா காரா தாரா பாபா ஓ கா ராஷா கா பா 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 ரா ஓ தா ராபா நாஷா காரா தா நா ரா தா தா ஓ தா ராபா ராபா ராபா. ஜோதிலி பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரட்டும், ஜோதிலி பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். ராதா ராஷ் ஏ ராதா ராபா ரோபோ. ஓ பரிசுத்த ஆவியானவரே பிள்ளைகளை ஒரு விஷயம் தைரியப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க.
தைரியப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை கைவிடுவது இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவது இல்லை. நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து, ஓ நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதில்லை. இனி மேற்கொண்டு கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை. ஓ ராபா பாபா ஷகரந்த ராதா, ஓ பாபா பாபா ராதா ரே, ஓ பாபா ஷிகரந்த ராபோ. பரிசுத்த ஆவியானவரே, உடைய ஜனங்களை பலப்படுத்து, 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 பலப்படுத்து. ராபா பாபா ராஷாதா ராபா. கரலை தட்டி சட்ட நேர கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவதாமா. ஆவியானவரே, நீ பேசுற வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரிதா ராஷா காதா ராதா ரா, ரிபா ராதா ராதா ரா கா ராதா, ஓ பாரா பாரா ஷிகாதா ராபோலா. நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே, நன்றி.